தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களை வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. வலுவற்ற நிலையிலும் காண இயலாத நிலையிலும் இருக்கும் விதை கூட வலிமையான அனைவரையும் கவரக்கூடிய பெரிய மரமாக மாற முடியும். எப்போது இறைவனின் உடன் இருப்பார். இறைவனின் கையால் ஊற்றப்படுகின்ற விதையின் ஆற்றல் அதை வளர்ச்சிக்கு உந்தி தருகிறது. வளர்ச்சிக்கான ஊற்று நம்மிடமே உள்ளது என்பதை நாம் உணர்ந்து இறைவனில் நன்றாக வேரூன்றவும் ஒருவர் மற்றவரை நோக்கி கிளை பரப்பவும் வரம்பெண்ணி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்தில் நாம் இப்பொழுது மன்னிப்பிறங்குவோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவுறப்பட வேண்டியவர்கள் ஆனந்தி
உடற்சுகம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், மரித்த ஜோஸ்பின் தெரசா ஆரோக்கிய அன்பரசி அவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த கிளாரா வசந்தி அவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிற்காகவும், மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இடைப்பாட்டிற்காகவும், மரித்த சகாய அலெக்ஸ் 16வது ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆண்ட்ரூ மார்க்கஸ் எபினேசர், மரியா எவாஞ்சலின் எபினேசர் நல்ல உடற்சுகத்தோடும் அவர்கள் நன்றாக படித்து அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், RSK நகர் மரித்த சுப்பிரமணியனினுடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், அம்மநகர் தாமஸ் ரெக்ஸ்லின் குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி டிஃபானி பிளே ஸ்கூல் ரெனிவல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், டிஃபானி 9th ஸ்டாண்டர்ட் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இல்லாமல் இறைவனிடமும் நான் பாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போரினுடைய ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு வந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 22 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்க உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைந்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாகி திகழும். அனைத்து வகையான பறவைகளும் அதன் தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்பொழுது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 92. உங்கள் பல்லவி. உமது பெயரை பாடுவது, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உன்னதரே நன்று. எடுத்துரைப்பது
நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். பிரிவு 5, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு நாம் செய்த நன்மை தீமை கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவே அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 4, திருவசனங்கள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை உழைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளை விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளை விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இரவு 10 மணி இருக்கும். ஒரு தாத்தா கையில லாந்தர் அரிக்கன் விளக்கை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறார். ஒரே இருட்டு. ஒரு சின்ன அரிக்கனை வச்சுட்டு இவர் கிளம்புறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பயணம் போறது மாதிரி தென்பட்டது. வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்த சிறுவன் அவன் தாத்தாவை பார்க்கிறான். தாத்தா இந்த அரிக்கன் லைட்டை வச்சுட்டு கிளம்புறத பார்க்கும்போது, என்னது இந்த இருட்டில் இந்த தாத்தா கிளம்புறாரு, என்ன அவருக்கு நட்டதும் கலண்டுருச்சோ என்னன்னு தெரியல, சரி அவரிடத்துல போய் கேட்டலாமே அப்படின்ட்டு, தாத்தா என்ன அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவரு இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போய், இதோ பார், உயர்ந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு மேல ஒரு மாதா கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இரவு ஜெபம் இருக்கு. அதனால அந்த இரவு ஜெபத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் மேலே கீழே பார்த்துட்டு, தாத்தா கும்முருட்டு, மழையே தெரியல, ஏதோ மலைக்கு மேல ஒரு வெளிச்சம் தெரியுது, அவ்வளவுதான். இங்கிருந்து மலை எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த மலையில உயரத்துல அந்த மாதா கோயில் இருக்கு. நீங்க ஒரு பிஸ்கோத்து அரிக்க லைட்டை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அந்த தூரத்தை நீங்க கடக்க முடியும்? பேசாம வீட்டில் போய் படுங்க, காலையில எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேராண்டி சொன்னாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இந்த அரிக்கை லைட்டை தூக்கி காட்டிட்டு, இது வெளிச்சம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படி? என்ன ஒரு 10 அடி தூரம் தான் வெளிச்சம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த வெளிச்சத்துல 10 அடி தூரம் போயிடுவேன். அங்கிருந்து அது 10 அடி தூரம் வெளிச்சம் காட்டும், அங்கிட்டு ஒரு 10 அடி போவேன். இப்படி 10 அடி 10 அடியா போய் நான் அந்த மலையை அடைஞ்சிருவேன். பேராண்டி, 1000 பணியாரம் ஒரு சேர இலையில இருந்தாலும் ஒண்ணு ஒன்னாதான் எடுத்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னாரு. அன்புமிக்கவர்களே, சீன பழமொழி, ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கிறது. A journey of 1000 miles begins but with a single step என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 மைல்கள் உடைய வெகு நீண்ட பயணம் கூட ஒரு அடியில் தான் துவங்குகிறது. அது இன்றைய நற்செய்திக்கு இயேசு அழகாக அதனை பயன்படுத்துகிறார். அதாவது ஆண்டினுடைய பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு மார்க்கு நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கு நற்செய்தியிலே எப்படி இறையரசு ஒரு எளிமையான ஒரு தொடக்கத்திலே சிறியதாக தொடங்குகின்ற இந்த இறையரசு முடிவிலே விசாலமாக, விருட்சமாக, ஆலமரமாக எவ்வளவு வளருகிறது என்பதை இந்த நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் பதிவு செய்கிறார். வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால், அன்னை மரியாவும் 11 இந்த அப்போஸ்தலர்களும் ஒரு மேல்மாடியிலே இருந்து அதிலிருந்து தொடங்கப்பட்ட திருச்சபையானது இன்றைக்கு
விருட்சமாக உலகளாவிலே பரவி இருக்கிறது என்றால், அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி இருக்கிறதே, அது எந்த நேரத்திலும் அசாத்தியமான வளர்ச்சியாகவே இருக்கிறது. தொடக்கம் சிறியதாக இருக்கிறது என்று நாம் துவள வேண்டியதில்லை. கடவுள் அதிலிருந்து விருட்சத்தை உருவாக்குவார் என்பதுதான் இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பார்வை. அப்படியே உங்களை முதல் வாசகத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் மரங்களை பற்றி சொல்கிறார். அதாவது பசுமையான மரம், ஓங்கிய மரம், தாழ்ந்த மரம், உலர்ந்த மரம், இதை பற்றி இன்றைய நற்செய்தியிலே அவர் சொல்றார். அதிலே ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்வுக்கும் வரலாற்று பின்னணி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் மன்னனினுடைய அந்த காலத்துல அவருடைய அரசு ரெண்டா பிளவுபட்டது. யூதா நாடு, இஸ்ராயல் நாடு, தென்னாடு, வடநாடு என்று பிளவுபட்டது. யூதா நாட்டில் யோயாக்கீம் என்ற ஒரு அரசன் அங்கே ஆட்சி புரிந்தார். இந்த அரசனிடத்துல பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் இவர் என்ன செய்யறாரு? அந்த அரசனை கப்பம் கட்ட சொல்றார். ஆனால் யோயாக்கீம் கப்பம் கட்ட மறுத்தான். எனவே நெபுகத்நேசர் என்ன செய்யறாரு? பெரிய படைகளோடு போய் அந்த யூதா நாட்டை தோசம் பண்ணி எருசலேமை சூறையாடி யூதா நாட்டிலே வாழ்ந்த மக்களை பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தினார். அடிமைகளாக அங்கே எடுத்து சென்றார். அப்படி அடிமைகளாக எடுத்து சென்ற மக்கள்ல எசேக்கியேல் ஒருத்தர். அந்த நேரத்தில் கடவுள் அவரை இறைவாக்கு பணிக்கு அழைக்கல. அதற்கு 6 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவரை இறைவாக்கு பணிக்கு அழைத்திருக்கிறார். இப்படி இந்த நெபுகத்நேசர் யூதா நாட்டிலே படையெடுத்து அங்கிருந்த எல்லாவற்றையும் சூறையாடிய பிற்பாடு தனக்கு கப்பம் கட்டுவதற்கு உதவியாக இருந்த செதேக்கிய மன்னனை அங்கு ஆட்சி புரிய அனுமதித்தார். அப்ப செதேக்கிய மன்னன் கப்பம் கட்ட துணிந்தார். அந்த நேரத்தில் தான் எரேமியா இறைவாக்கினர் அழைக்கப்படுகிறார். அப்ப நாடு கடத்தப்பட்ட பாபிலோனிய மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு பணி செய்கிறார். எங்க இருக்கக்கூடிய இந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எரேமியா இறைவாக்கு பணி செய்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த செதேக்கிய அரசன் கொஞ்ச நாட்கள் கப்பம் கட்டினார். அதுக்கு பிற்பாடு கப்பம் கட்ட மறுத்தான். அந்த நேரத்தில் எரேமியா இறைவாக்கினர் சொன்னாரு, கப்பம் கட்டாம நீங்க இருக்காதீங்க, அப்படி இருந்தீங்கன்னா பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று கடவுளுடைய செய்தியை இந்த செதேக்கிய அரசனுக்கு சொல்ற. ஆனா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் பிற்காலத்தில் எரேமியா தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டார். அப்ப அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த ஜெருசலேம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கடவுளினுடைய செய்தியை சொன்னார். ஆனா அந்த கடவுளினுடைய செய்தியை, எரேமியா சொன்ன செய்தியை செதேக்கிய அரசன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் கப்பம் கட்ட மறுத்தான். கப்பம் கட்ட மறுத்த காரணத்தினால் நெபுகத்நேசர் என்ன செய்யறாரு? திரும்பவும் பெரும் படையோட போய் அவனை அடிச்சு அவனுக்கு முன்பாகவே, செதேக்கிய அரசனுக்கு முன்பாகவே அவனுடைய 2 மகன்களை கொலை செய்தார். அது மட்டுமல்ல, செதேக்கிய அரசனுடைய 2 கண்களையும் பிடுங்கி குருடான நிலையில பாபிலோனியம் கொண்டு போயிட்டான். அப்படி இந்த காலகட்டத்தினுடைய நடுவுல தான் எசேக்கியா இறைவாக்கினர் இந்த செய்தியை சொல்றார். உலர்ந்த மரம், ஓங்கிய மரம் அப்படின்னு சொல்றார். இது என்னன்னா, பசுமையான மரம், ஓங்கிய மரம் என்பது பாபிலோனிய நாட்டை குறிக்கிறது. அதே போல உலர்ந்த மரம், மோசமான மரம், தாழ்ந்த மரம் என்பது யூதா நாட்டை குறிக்கிறது. ஏனென்றால்
இந்த பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பாபிலோனியா உயர்ந்தது, அதை யாருமே அழிக்க முடியாது, யூதா ஒண்ணு இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் கடவுளினுடைய செய்தியை எசேக்கியேல் இறைவாக்கினர் அவர்களுக்கு சொல்றார். பசுமையான மரமாக, ஓங்கிய மரமாக இருக்கக்கூடியவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன், தாழ்ந்த மரமாக, ஒதுக்கப்பட்ட மரமாக இருக்கக்கூடியவைகளை எல்லாம் தழைத்தோங்க செய்வேன் அப்படின்னு சொல்றார். இது வெறும் வார்த்தை அல்ல. பிற்காலத்தில் எப்படின்னா, பாபிலோனியா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, யூதாவில் இருந்த மக்கள் தழைத்தோங்கினார்கள். இயேசு போன போது கூட பாபிலோனியாங்கிற நகரம் இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. கடவுளினுடைய வார்த்தை வலிமை பெற்றது. கடவுள் சொன்னார், அழித்து விடுவேன் அப்படின்னாரு, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் சொன்னார், நடந்துச்சு. ஆக மனிதர்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களை விட ஆண்டவனினுடைய எண்ணங்கள் இருக்கிறதே, அது வலிமையானது. அவர் நினைச்சாருன்னா எதையுமே புரட்டி போட்டு விடுவார். கொரோனா போல புரட்டி போட்டார் இல்லையா? ஆக இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமான ஒரு செயல்களாக இருக்கிறது. எனவே கடவுள் நினைத்தார் என்றால் எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்திலே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். அவருடைய அசாத்தியமான செயல்பாடு என்பது வலிமையானது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அறிகிறோம். அப்ப நற்செய்தியில நீங்க பாத்தீங்கன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. குண்டானவனை நம்பினாலும் இந்த ஒல்லி பாச்சாவை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அதாவது சின்னது அப்படின்னு சொல்லி நாம உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, அது வலிமையானது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பழமொழிகளை எல்லாம் சொல்லுவார்கள். அப்ப பாலஸ்தீனாவில் அவர்கள் செய்யக்கூடிய பயிர்களிலே விதைகள் அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப சிறியதை இந்த கடுகு விதை தான். இந்த கடுகு விதைய அவர்கள் பெரிய ஒரு மரமாக, 12 அடி மரமாக வளரக்கூடிய வகையில, அது கடுகு சின்னது, ஆனா மரம் பெரியது. அதனாலதான் லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவர் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு கடுகளக்கும் விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், இந்த காட்டு அத்து மரத்தை வேரோடு பிடுங்கி கடலிலே வேரூன்றிக்கொள் என்று சொன்னால் அது கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடுகளவு விசுவாசம் அப்படின்னா என்ன? குறைந்த அளவு விசுவாசம், சிறிது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். அப்ப இதை இயேசு பயன்படுத்துறார். ஏன் இயேசு இந்த ஓமையை பயன்படுத்துறாருன்னா, அதுக்கு வரலாற்று பின்னணி உண்டு. ஏன்னா இயேசுவை பொறுத்த மட்டில அவர் மெஸ்ஸியா. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க? மெஸ்ஸியா வருவார், எல்லாத்தையும் ரோமியர்களை எல்லாம் அடித்து துவசம் பண்ணி நாட்டில் நீதியை நிலைநாட்டுவார், நாம் எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இயேசுநாதர் ரோமியர்களை ஒண்ணு செய்யல. அவர் என்ன செஞ்சாரு? கடவுளினுடைய அன்பை, உறவை, பாசத்தை இதை போதிச்சார். 12 அப்போஸ்தலர்களை கூட்டிக்கிட்டு அங்கிட்டும் வயல்வெளிகளிலும் கடற்கரையிலும் போய் போதிச்சார். அப்ப இவங்களுக்கெல்லாம் சந்தேகம், என்னடா மெசியான்னா எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நமக்கு நீதியை நிலைநாட்டுவார், நாம எல்லாம் சந்தோஷமா இருப்போம் நினைச்சா, இவர் என்னன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி அப்படி அங்கிட்டு தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மெஸ்ஸியாவை பற்றிய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருந்தது. அதனாலதான் அதாவது இயேசுவை இவரை செம்மறி ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்து வைத்த திருமுழுக்கு யோவான் கூட தன்னுடைய சீடர்களை அனுப்பி, வரவிருக்கக்கூடியவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா அவருக்கே சந்தோஷம், ஏன்னா ஆக்ஷன் பலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆக்ஷன் ஒண்ணுமே இல்லையே. அதனால என்னடா அது அப்படின்னு சொல்லி அதிருப்தியாளர்கள் அதிகமாக தோன்றினார்கள்.
எனவே அதிருப்தியாளர்களை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு என்ன செய்யறாரு, இந்த கடுகு ஓமைய கையில் எடுக்கிறார். அவங்க எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த கடுகு சிறுத்தாலும் சிறியதாக இருந்தாலும் கூட வீரியமிக்கதாக இருக்கும். தொடக்க சின்னதாக இருந்தாலும் முடிவு என்பது பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை இயேசு அந்த கடுகு ஓமையில சொல்றார். அடுத்தது அதுல இன்னொரு கருத்தையும் வலியுறுத்துறார். அந்த மரத்துல நிறைய பறவைகள் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி, பறவைகள் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இனத்து பறவைகள். ஏன்னா யூத மக்கள் கடவுளை தங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக நினைத்தார்கள். அதனால கடவுள் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இனத்திற்கு சொந்தமல்ல, அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்துவதற்காகத்தான் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் அங்க 16வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, இந்த கொட்டிலை சேராத ஆடுகளும் உண்டு, அங்கேயும் நான் போகணும், அவைகளும் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவங்களுக்கு ஒரு வேலி அடைச்சிருந்தாங்க. கடவுள் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு வேலியை அவர் என்ன பண்ணார், அப்படியே பிடுங்கி எறிகிறார். இல்ல, எல்லாருக்கும் சொந்தம். இனம், மொழி, கலாச்சாரம் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமானவர் கடவுள். எனவே கடவுளுடைய அரசில எல்லாருமே பங்கு உண்டு அப்படிங்கிறதுதான் நீங்க லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொல்லுவாரு, இறையரசின் போது, இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாக இருந்து மக்கள் எல்லாம் வந்து பந்தி அமருவார்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவருடைய இறையாட்சியில எல்லா மக்களும் வருவார்கள். அந்த இறையாட்சி அன்பு, நீதி, மகிழ்ச்சி, அமைதி இவைகளில் ஆட்கொள்ளப்பட்டதாக இருக்கும். அதுல எல்லாருமே வருவார்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துவார். அதாவது ஒரு நிகழ்வை சொல்வார்கள். பிரான்ஸ்ல ஒரு கிராமத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில் கட்டாங்க. அப்ப கோயில் பீடத்துக்கு பின்னாடி சுவர்ல ஒரு அழகான விண்ணக காட்சியை வரையணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஓவியனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து வரைய வைக்கிறாங்க. ஓவியன் மிக பிரம்மாண்டமாக வரைகிறான். எப்படின்னா அதை வந்து மூவரு கடவுளை அப்படியே வச்சு மக்கள் எல்லாம் அப்படி சுத்தி ஆர்ப்பரிக்கக்கூடிய நிகழ்வாக வரையப்பட்டிருக்கிறது. வரைஞ்சிட்டு ஒரு நாள் இன்னும் வேலை இருக்குது, ஒரு நாள் போய் நைட்டு போய் படுக்க போறாப்புல. படுக்க போகும்போது ஒரு கனவு. என்ன கனவுனா, யாரோ ஒரு மனுஷன் கையில பல வண்ணங்கள் நிறைந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த பல வண்ணங்களை அப்படியே கையில அள்ளி தெளிக்கிறார். அந்த இதுல தெளிச்ச உடனே இவர் கனவுலேயே இவர் பின்னாடி ஓடுறார். ஓடி போய் பார்க்கிறாரு, அங்க தெளிச்சுக்கிட்டு இருந்தது இயேசு. ஆண்டவரே, என்ன காரியம் செய்றீங்க? நான் எவ்வளவு அழகாக நான் வரைஞ்சிருக்கிறேன், இதை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொன்ன போது இயேசு சொன்னாராம், அதாவது விண்ணகத்துல இறையாட்சியில வெள்ளைக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது யார் சொன்னது? எல்லாமே வெள்ளைக்காரனாக நீ வந்துட்டு வரைஞ்சு வச்சிருக்கிற, அதனாலதான் பல வண்ணங்களை அடிச்சு பல நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, கடவுள் அரசு எல்லாருக்கும் சொந்தமானது, அது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான கடவுளுடைய அரசுல எல்லாரும் பங்கெடுக்கலாம். எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழை, பணக்காரன், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அதுல பங்கெடுக்கலாம். ஏனென்றால் கடவுள் அபரிமிதமான காரியங்களை செய்ய வல்லவர். நிறைய நேரங்கள்ல இந்த காரியத்தை என்னாலதான் செய்ய முடியும், நான் தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஈகோ, அந்த ஆதிக்க உணர்வு நிறைய பேரிடத்துல இருக்குது. கடவுளினுடைய சக்தி, ஆற்றல் இல்லை என்றால் ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுள் அப்படி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மாபெரும் சக்தி படைத்தவராக இருக்கிறார்.
எனவேதான் உயர்ந்தவனை தாழ்ந்தவனாக, தாழ்ந்தவனை உயர்ந்தவனாக மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி படைத்த அந்த ஆண்டவர் முதல் வாசகத்திலே தெளிவாக சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் கனகச்சிதமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த இறையரசு என்ற இந்த மிகப்பெரிய விசால நிகழ்வுகளில் நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பில நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் பணக்காரன், நான் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவன் என்று தற்பெருமை படைத்தோம் என்றால் ஒரு நிமிடத்திலே நம்மை வீழ்த்துவதற்கு கடவுள் தயாராக இருப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் கடவுளினுடைய ஆற்றலிலே நாம் நம்பிக்கை வைத்து கடவுள் மிகப்பெரிய அதிசயங்களையும் மிகப்பெரிய காரியங்களையும் செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலே என்ற ஒரு உணர்வு மிக்கவர்களாக இந்த திருச்சபை என்ற இந்த கடுகு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து இன்றைக்கு பல நிலைகளிலே உயர்ந்திருக்கிறது என்றால் திருச்சபையினுடைய வித்தாக கடவுளினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை தனதாக்கிக் கொள்ளுவோம். நிச்சயம் கடவுள் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லாம் படைத்து காத்து கண்ணின் மணி போல வழிநடத்துகின்ற அந்த கடவுளிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, வலுவற்ற மக்களுக்கு வலுவூட்டுவதாக இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக எடுத்துரைக்கின்றேன். அரசியல், பொருளாதாரம், சமூகம், சமயம் மற்றும் கலாச்சார தலங்களில் வலுவற்று நிற்கும் என் சகோதர சகோதரிகள் நீர் தரும் வலிமையை பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, காண்பவற்றின் மேல் விருப்பம் கொண்டு அவற்றை நாளும் துரத்தி கொண்டிருக்கும் நாங்கள் காணாதவை மேல் எங்கள் நம்பிக்கையை பதிக்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, கருவில் இருக்கும் குழந்தைகள், மழலையர் மற்றும் சிறு குழந்தைகள் ஆகியோர் தானாய் வளரும் மறைப்பொருள்கள் என்பதை உணர்ந்து அவர்களை நாங்கள் மதித்து வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, விதை,
இப்பிரகாரம் செடிகள் வழியாக எங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன். நாங்கள் எங்கள் இயற்கையை பேணி வளர்க்கும் கண்காணிப்பாளர்களாக திகழ வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இது உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்முடைய சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பிறவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகும், எங்களை புதுப்பிக்கக்கூடிய அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றினுடைய அருள்தவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து ஓமக்கு புகழிசை பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து
பாடுவதாவது விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுபணவாக அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்களுக்கு செலுத்தி தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவம் மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீன்படிக்கக்கூடிய கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பு ஆகிய தேவதாஸ் அம்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுக ஒளியினுடைய தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அங்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருளை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்னடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு களங்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் பிறந்து கிழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் அளிப்பதாக.
உன்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அதிலும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே, என்னை நோக்கி வருவதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இந்த திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மின் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணிக்கு மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசையின் குடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய குடைகளால் நீங்கள் வளம் பெற்று எவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் என்றுமே ஆழப்பட்ட வாழ்க்கை வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே